Hi dears, I am Kriti. Today நம்ம ஹலிப்பாயா என்று காத்திருக்கிறேன் ஃபைனல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என் அக்காக்காரி ரொம்ப கோவத்தில் இருக்கா. அக்கா நான் ஃபாஸ்ட்டாக போட்டுடுறேன். ஃபைனல் பார்ட் வந்துடுச்சு. அண்ணாக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேடா, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் கேப் விட்டு போடுறேன்னா எனக்கே ரெக்கார்ட் பண்ணுறப்ப ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ரெக்கார்ட் பண்ணும்போது படப்படன்னு அடிக்குது. எனக்கு அடிக்குது. ஜேகேக்கு தான் படப்படன்னு அடிக்குதுன்னு சொல்லுவேன். எனக்கு அடிக்குது இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுடா. முன்னாடி நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோன்ற மைண்ட் செட்டே வரல. புதுசாக ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. என் வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறது, அடுத்து கண்டினியூஸாக வீடியோ வர நான் ட்ரை பண்ணுறேன். கன்ஃபார்ம் நான் போட ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே, ட்ரை தான் பண்ண முடியும். பட் கண்டினியூஸாக இதுக்கப்புறம் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். எங்கே ப்ராமிஸ் பண்ணிட்டு அது பண்ண முடியலையேன்றப்ப எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ ப்ராமிஸ் நான் பண்ண மாட்டேன். பட் கன்ஃபார்ம் வரும். ஓகேங்களா, டெய்லி வராது, பட் வீக் கன்ஃபார்ம் வரும். ஓகேங்களா, ஓகேடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே டியர்ஸ், நம்ம லாஸ்ட்டாக எதோட ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா, ஜிமின் வந்து மயங்கி விழுந்திருப்பார். ரொம்ப நேரமாக ஜேகே கத்திட்டு இருந்திருப்பார். பட் யாருமே அந்த ரூமில் வந்திருக்க மாட்டாங்க. ஜேகேக்கு வந்து ஜிமினோட நம்பர் தவிர வேறு யாரோட நம்பரும் தெரியாது. அதாவது டயாங்கோட நம்பர் கூட ஜேகேக்கு தெரியாது. ஸோ ஜேகே வந்து அவ்வளோ நேரம் கத்திட்டுருப்பார். அப்போ யதார்த்தமாக ஜிமினோட அப்பா வந்திருப்பார். ஸோ பார்த்துட்டு ஜிமினை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஜேகேவும் கால் கட் பண்ணிட்டு ரொம்ப இங்கே பயந்துட்டுருப்பார். ஓகேடா, இதுலேருந்து நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே அவனுக்கு. மச்சான், என்ன மச்சான், என்னாச்சு? டே, ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்க மச்சான்? ஹே காய், டே காய், மச்சான் அழுகிறியா மச்சான்? காய், சுமன் மயங்க விழுந்துட்டான் காய். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில காய். அவன் நல்லா பேசிட்டு இருந்தான், டப்புன்னு விழுந்துட்டான் காய். எனக்கு பயமாக இருக்குடா மச்சான். என்ன பண்ணுறதுடா? எனக்கு யார் நம்பரும் தெரியல காய். நான் என்ன மச்சான் பண்ணுவேன்? யார்கிட்ட மச்சான் கேட்பேன்? டே மச்சான் அல்லாதடா. ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை. ஏதாவது அவனுக்கு தெரிஞ்சவங்களோட ஐடி ஏதாவது தெரியுமா? சோசியல் மீடியாவில் பேர் தான் மச்சான் தெரியும், ஐடி தெரியாது. ஐயோ, இப்போ என்னடா பண்ணுறது? மச்சான் ஒரே நிமிஷம் வரு அப்படின்னு சொல்லி காய் ஓடி போய் ஜாக்சனை கூட்டிகிட்டு வரான். ஏன்னா ஜாக்சன் கீழே உட்காந்தான் டிவி பார்த்துட்டு இருப்பான். இப்போ ஜாக்சனும் ஓடி வந்துட்டு, என்னடா ஆச்சு, எதுக்கு கூப்பிட்டேன்? டே ஃபுல்லாக மச்சானுக்கு என்னாச்சு? இல்லைடா அழுதுட்ருக்கான். என்ன அழுகிறானா அப்படி சொல்லி உள்ள வந்துட்டு, டே மச்சான் என்னடா அழுகிறியா? டே ஜுமனுக்கு அப்படி சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ ஜாக்சன் தான், விட்டு மச்சான் விட்டு ஒரே நிமிஷம், ஒன்றும் ஆயிருக்காது. உன் ஆளோட ஃப்ரெண்டு சொன்னியே, அவன் பேர் என்ன? கிம் தாயாங் சொன்னா மச்சான். ஓ, கிம் தாயாங். ஓகே. ஏய் காய், சொல்லு மச்சான். உன்னோட ஃபோனில் இன்ஸ்டா போயிட்டு கிம் தாயாங் டைப் பண்ண அப்படி சொல்லி டைப் பண்ணுறான். இப்போ ஜாக்சன் தான், டே டைப் பண்ணியா இல்லையா? மச்சான் பண்ணிட்டேன் மச்சான், இந்தான் கொடு அப்படி சொல்லி பார்க்குறான். நிறைய நேம் இருக்குது. இப்போ ஜேகே கிட்ட, ஐ மீன் அதே மாதிரி ஒரு சிமிலராக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 8 நேம் கிட்ட இருக்குது. இப்போ ஜேகே கிட்ட கொடுத்துட்டு, அவனை பார்த்துருக்கேன் மச்சான். ஏன்டா? இல்லை இதில் அவன் இருக்கானான்னு பாரு அப்படின்னு பார்க்குறப்ப ஜிமினோட பிக் வச்சு தான் டயாங் வச்சுருப்பான். ஸோ டயாங் சீன் வச்சுருப்பான், கிம் டயாங் வச்சுருக்க மாட்டான். ஸோ ஜேகே பார்த்துட்டு, மச்சான் இவனே தான் மச்சான் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். இப்போ காய் தான், யார் அப்படி சொல்லிட்டு காய் எட்டி பார்க்குறான். ஏன்னா காய்க்கு ஒரு யாராக இருக்கும் அவன் அப்படின்ற மாதிரி எட்டி வந்து பார்ப்பான். ஜாக்சன் மண்டையிலே அடிச்சுட்டு அமைதியாக ஃபாலோ கொடுறான் அப்படி சொல்லிட்டு காயோட ஃபோனில் தான் ஃபாலோ கொடுப்பாங்க. ஃபாலோ கொடுத்துட்டு மெசேஜ் சங்கு பண்ணிகிட்டே இருப்பான். டயாங் இருக்கீங்களா ப்ரோ, ஜிமினுக்கு என்னாச்சு, ஏதாவது தெரியுமா, ப்ளீஸ் சொல்லுங்க அப்படி இப்படி சொல்லி அனுப்பிட்டுருக்கான். நோ ரிப்ளே. உடனே ஜேகே கால் பண்ணுறான். அதில் வாய்ஸ் கால் இருக்கும் இல்லையா? ஸோ வாய்ஸ் கால் பண்ணுறான், இன்ஸ்டா காலு. ஸோ கால் போயிட்டே இருக்கு. டயாங்க் அங்கே நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா? ஸோ அவன் பார்த்துட்டு ரெக்வஸ்ட்டில் போய் பார்க்குறான். ஸோ அதுலேருந்து தான் கால் அண்டு மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்லியிருப்பான், ஜிமினோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி ஜங்குக்கு சொல்லியிருப்பான். அதில் இப்போ டயாங்க் தான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறான். ப்ரோ பயப்படாதீங்க, ஜிமின் ஆல்ரைட், இப்போ ஓகே தான், அவனுக்கு ஒன்றும் இல்லை.
2 டேஸாக அவன் சரியாக சாப்பிடல போல். ஏன் ப்ரோ, உங்களுக்கு அவனுக்கு ஏதாச்சும் சண்டையா என்ன? கொஞ்சம் பார்த்துருக்கலாம்ல அவனை. அப்புறம் இன்னொரு விஷயம், அது ஜிமினே அவங்கக்கிட்ட சொல்லுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனையும் இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளமும் இருக்குது. அது அவங்கக்கிட்ட அவன் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஸோ அவன்கிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. ப்ரோ நீங்கள் பயப்பட வேணாம், ஹீ இஸ் ஆல்ரைட், ஓகே? ஸோ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் அவனுக்கு அடிக்கடி இந்த மயக்கம் வரும். இந்த டைம் நீங்கள் லைவாக பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அவனை கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அவனை சீக்கிரம் வந்து நீங்கள் மீட் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படி சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்றான். ஜங்குக்கு அதை கேட்குறான். இந்த பக்கம் காய் அப்படியே அந்த வாய்ஸில் மெல்ட் ஆகிட்டு இருக்கார் தலைவர். ஏய் மச்சான், டேய் ஜாக்சன் மச்சான், என்னடா? ஏய் மச்சான், யாரா அந்த பையன்? அழகாக பேசுகிறான்டா, உனக்கு பொண்ணை தானே பிடிக்கும். இல்லை மச்சான், அப்பப்போ பையனையும் சைடு அடிப்பேன். வெக்கமா இல்லை? இல்லை மச்சான், நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். இங்கே ஒருத்தன் அழுதுட்ருக்கான், அப்புறமா பார்த்துக்கலாம், ஆளை பாரு. இல்லை மச்சான், அதான் அவன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்களே அப்படி சொல்ல. இப்போ எங்கள் ஜங்குக்கு தான், ஓகே ப்ரோ, அவனை நல்லா பார்த்துக்கோங்க ப்ரோ ப்ளீஸ். எனக்கு தெரியாது, அவனுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் தெரியாது ப்ரோ, என்கிட்ட சொல்லலை. ஒரு வேளை நான் பயப்படுவேன், என்கிட்ட சொல்லலையா என்னன்னு தெரில ப்ரோ. அடிக்கடி வரும்ன்றீங்க, ஏதாவது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா ப்ரோ? எனக்கு அவன் சொல்லலை. ஓகே, நான் அவன்கிட்ட கேட்குறேன் ப்ரோ. அவனை வந்தோடனே எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ரோ, நான் வெயிட் பண்ணுவேன் ப்ரோ ப்ளீஸ். அப்புறம் அவனை நீங்களும் கேர் பண்ணிக்கோங்க ப்ரோ, நீங்கள் பக்கத்தில் தானே இருக்கீங்க. நான் அவனை மீட் பண்ண வரேன் ப்ரோ. நான் வரேன், கண்டிப்பாக வரேன். நான் வரேன் ப்ரோ, நான் சியோலுக்கு வரேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஜங்குக் அந்த வாய்ஸ் மெசேஜ் அமுச்சு விட்ருப்பான். இங்கே டயங்கும் பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்ருப்பாரு. ஸோ இப்போ ஜங்குக் அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்படி ஒரு 3 days ஆகுது. 3 days-ஆ ஜிமைன் ஆன்லைன் வந்திருக்க மாட்டான், அவங்ககிட்ட ஃபோன் இருந்திருக்காது, ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பான். இந்த 3 days-ல ஜங்குக்கு எவ்வளோ நம்ம ஜிமினை லவ் பண்ணியிருக்கோம், ஒரு நேரில் பார்க்காத ஒரு பர்சனை எவ்வளோ நம்ம லவ் பண்ணியிருக்கோன்றது ஜங்குக்கு அப்போ தான் தெரியுது. எனக்கு தெரியல ஜிமன், நான் ஏன் உன்னை இவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன்ட்டு. நான் கூட நினச்சேன் ஏதோ ஃபோனில் பேசுகிறதுனால ஃபீலிங்ஸ் இப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ உன்னை மிஸ் பண்ணும்போது தான் தெரியுது ஜிமன். எனக்கு உன்னை இப்போ பார்க்கணுன்னு தோணுது ஜிமன். ஐயோ ஜிமன், நமக்கு ஃபோட்டோவோ இல்லை நேரில் பார்க்குறதோ மெயின் இல்லைன்றத இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். மனசு மட்டும்தான். எனக்கு ஸ்டார்டிங் உங்ககிட்ட பேசுகிறப்ப பேசணும்னு தோணுச்சு, கேட்டேன். அடுத்து பேச உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்போ கூட நான் உன் பிக்கை பார்க்கல, உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு தான் நான் பிக்கே பார்த்தேன். தெரியல ஜிமனா, நீ என்னை ஏதோ பண்ணுற, என்னென்னவோ பண்ணுற, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. லவ் பண்ண வீடியோவில் பார்த்தோன்னே இன்னும் உன் மேலே ஃபாலோ ஆனேன். இப்போ நீ என்கிட்ட பேசாமல் இருக்க, ஒட்டுமொத்த லவ்வும் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது ஜிமினா, என் கண்ணு முன்னாடி நிற்குது ஜிமன். தெரியலடா நான் ஏன் இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, வைத்தியக்காரத்தனமாக ஒன்று லவ் பண்ணுறேன்றது இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஜிமன். இந்த ஜெய்க்கே அவ்வளோ ரோடான பர்சன். ஆனால் உன்கிட்ட கோவத்தை காட்டினாலுமே அந்த கோவத்தை நீ அப்படியே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். நான் கோவப்படும் போது பேசவே மாட்டேன். ஆனால் கோவம் கொஞ்சம் ஸ்டாப் ஆனோன்னே நீ பேசுகிறப்ப எனக்கு அப்படியே என் கோவம்லாம் அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும்டா. டெய்லி உன்கிட்ட பேசலைனா எனக்கு அந்த நாளே போக மாட்டேது ஜிமன். இந்த 3 days எனக்கு நரகம் போல் இருக்குது. உன்கிட்ட சண்டை போட்டாவது நான் பேசுவேன்டா. சில டைம்ஸ் நீ கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் அடுத்து நானும் பண்ணுவேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த சின்ன சண்டை கூட எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜிமன், அவ்வளோ பிடிக்கும். உனக்கு என்கிட்ட சண்டையே போட தெரியாது, ஆனால் நீ போடுற சண்டை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா ஜிமன். நான் ஏன்டா உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன். இந்த ஜங்குக்கு யார் மேலேயும் இந்த அளவுக்கு ஃபீல் வந்ததே இல்லை, யார்கிட்டையும். ஆனால் உன்கிட்ட வந்த இந்த ஃபீல் வேறு யாருக்கிட்டையும் போகாதுன்னு மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது ஜிமன், ஸ்ட்ராங்காக தெரியுது. எனக்கு தெரியலடா, தெரியாதனமா எனக்கு காயமாச்சான் எனக்கு நல்லது பண்ணியிருக்கான் ஜிமன். நீ என் லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு
அவன் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் காரணமாக இருந்துட்டானே வச்சுக்கோயேன். அவன் ஒரு படியாக கூட இருந்திருக்கலாம். இப்போ நம்மளோட காதல் எப்படி வளர்ந்துருக்கும் தெரியுமா? நான் உன்னை பார்க்க வருவேன், உன்னை பார்க்க கன்ஃபார்ம் வருவேன் ஜிமன். என்கிட்ட எப்படா பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஜிமினோட பிக்கை பார்த்து பேசிட்டு ஜிமினோட பிக்கை லைட்டாக ஜூம் பண்ணி ஜிமினோட லிப்ஸில் அந்த பிக்கில் ஜிமினோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். மிஸ் யூ ஜிமன், மிஸ் யூடா. நான் மிஸ் யூ போடும்போதெல்லாம் நான் சோகமாக இருக்கேன்னு எனக்கு கால் பண்ணுவேன்ல ஜிமன். இப்போ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. என் மெசேஜ் பார்க்க மாட்டேன், எனக்கு கால் பண்ண மாட்டேன் ஜிமன். கஷ்டமாக இருக்குது ஜிமன், எப்போ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜங்க கேட்டுட்ருக்க. அந்த பிக்கை பார்த்து கேட்டுட்ருக்க. இப்போ கால் வருது. பார்த்தா நம்ம ஜிமன் கால் அட்டன் பண்ணிட்டு ஜிமன் ஜிமன் நீ ஓகேவா? ஜிமன் ஜிமன் நீ ஓகேவாடா? ஜிமன் சொல்லு ஜிமன். ஜங்குக்கா நான் ஓகே தான், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ ஏன் பயப்படுற ஜங்குக்கா? பயப்படாம என்ன பண்ண சொல்ற? உன் புருஷனுக்கு பயம் இருக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? நான் ஒன்று உண்மையாக லவ் பண்ணுறேன்டா. ஜங்குக்கா நான் மட்டும் என்ன பொய்யா லவ் பண்ணுறேன்னா? ஆனால் உண்மையாக தான் ஜங்குக்கா பண்ணுறேன். ஜிமன் எதுக்கு என்கிட்ட மறைச்சு? இது உனக்கு அடிக்கடி வரும் மாமி. டயாங் சொன்னான். என்னன்னு சொல்லு ஜிமன். எல்லாத்தையும் ஷேர் பண்ணல, இதையும் ஷேர் பண்ணல. சொல்லு ஜிமன், எனக்கு இப்போ தெரியணும். இப்போ என்ன சொன்னாங்க டாக்டர்? இப்போ நீ ஓகேவா? திரும்ப அது வருமா? ஏன்டா 2 நாள் சாப்பிடல? நான் சண்டை போட்டு தான், அதனால சாப்பிடாம இருப்பியா ஜிமன்? எனக்கு ஆன்சர் பண்ணு ஜிமன். ஜங்குக்கா ஃபர்ஸ்ட் அமைதியா இரு, நான் சொல்கிறேன். நீ ஃபஸ்ட்டு சொல்லுவியா மாட்டியா? சொல்கிறேன் ஜங்குக்கா கண்ணத்தோட. நான் எதுக்கு கண்ணை துடைக்கணும்? நானா அழுதானா என்ன? நீ அழுகிறது எனக்கு நல்லா தெரியுது ஜங்குக்கா கண்ணத்தோட. சரி கண்ணை துடைக்கிறேன் அப்படி சொல்லி கண்ணை துடைச்சிட்டு இப்போ சொல்லு ஜிமன் என்னாச்சு? ஜங்குக்கா அது எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. அதுதான் என்ன ப்ராப்ளம் ஜிமன்? அது வந்து ஜங்குக்கா எனக்கு சின்ன வயசில் மெடிசன் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டாங்க தெரியாமல். ஸோ அதால் சைட் எஃபெக்ட்டு கொஞ்சம் நிறைய இருக்குது எனக்கு. அப்பப்போ இந்த கேர்னஸ் வர்றது, அப்பப்போ லைட்டாக ஜஸ்ட் பெயினாக இருக்கிறது. நீ நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றுமே இல்லை ஜங்குக்கா. இது அப்பப்போ வரும். இந்த வாட்டி கொஞ்சம் நான் சாப்பிடாம இருந்ததுனால ரொம்ப எஃபெக்ட் காமிச்சிருச்சு, வேறு ஒன்றும் இல்லை ஜங்குக்கா. ஜிமன் இப்படி ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்கிற. இது முன்னாடி சொல்ல மாட்டியாடா? ஐயோ என்னடா சொல்கிறது ஒன்று வச்சுட்டு. பொண்டாட்டி இப்படி பண்ணாதடி, புருஷனுக்கு பயமாக இருக்குல்ல. ஐயோ ஜங்குக்கா நான் ஓகே தான். என் புருஷன் ஏன் இவ்வளோ பயப்படுற? என் புருஷன் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ரூட் பர்சன் ஆச்சு. இப்படி பயப்படலாமா? என்ன ரூட் பர்சன்? நீ பாந்தியாடி, வெளியே வேணா நான் அப்படி இருப்பேன். உன்கிட்ட நான் எப்படி இருக்க முடியும்? சொல்லு ஜிமன், சொல்லு குள்ளச்சி. என்னால் உன்கிட்ட ரூட்னஸாக இருக்க முடியுமா? கோவத்தை காட்டுவேன் தான், எல்லார்கிட்ட காட்டுற கோவத்தை உன்கிட்ட காட்ட மாட்டேன்டா. ப்ளீஸ் குள்ளச்சி, இதுக்கப்புறம் இப்படி பண்ணான்னு வையா உன்னை. ஜங்குக்கா நான் ஓகே, உன் பொண்டாட்டி ஓகே தான், உன் குள்ளச்சி ஓகே தான், உன்னோட ஜிமன் நான் ஓகேடா. ஓகேன்னு மட்டும் சொல்லு, ஆனால் கோவப்படாத ஜங்குக்கா. சரி கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்படியே இவங்களோட எப்படி சொல்கிறது, இவங்களோட டேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஜங்குக் தான். ஜிமன் சொல்லு ஜங்குக்கா. ஜிமன் ஜிமன் சொல்லு ஜங்குக்கா. கூப்பிட கேட்காத மாதிரியே இருக்கல்ல ஜங்குக்கா. நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும். இப்போ அவனோட மைண்ட் செட் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் அவனை இப்போ ஃபேஸ் பண்ண விரும்பலை, அவனை பார்க்கவும் விரும்பலை. இப்போ நான் அவனை பார்த்தா நான் ஆஃப் ஆகிடுவேன், என்கிட்ட இருக்க கோவம் பறந்து போயிடும். அப்புறம் நான் எப்படி உங்ககிட்ட சண்டை போடுறது சொல்லு? நான் அவன்கிட்ட சண்டை போடணும். ஸோ நான் நிமிர்ந்து அவனை பார்க்க மாட்டேன், ஓகேவா? ஹே குள்ளச்சி இப்படி பண்ணாதடி,
கொஞ்சமாவது புருஷனை பார்க்குறியா? பார்க்க முடியாது சங்குக்கா. நீ கேடி வேலைலாம் பண்ணுவ சங்குக்கா. அதனால் நான் பார்க்க மாட்டேன். ஓகே? ஹே கொல்லச்சி, நான் பாவண்டி. உன் புருஷன் ரொம்ப ரொம்ப பாவண்டி. இப்போ நீ பாவந்தான். ஆனால் இப்போ நான் உன்னை பார்த்தேன்னு வையேன், அடுத்து உன்னோட பொண்டாட்டி தான் ரொம்ப பாவம். இப்போ பொண்டாட்டிக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ பொண்டாட்டி அந்த வேலையை பார்க்குறேன். சார் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, ஓகேங்களா? அப்படியே தூக்கம் வரும். கண்ணை மூடிட்டே அப்படியே பெட்டில் சாஞ்சிங்கன்னா செம்மையாக தூங்கலாம். ஓகேவா சங்குக்கா? வர வர குள்ளச்சிக்கு வாய் அதிகமாகிட்டே இருக்குது. வாயை பிடிச்சி கடிச்சு வைக்க போகிறேன். கடிச்சு வச்சுக்கோ. உன்னோட ப்ராப்பர்ட்டியில் அதுவும் ஒன்று தானே. நீ கடித்தாலும் ஓகே தான். இல்லடி, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, கண்டிப்பாக ஆயிடுச்சு குள்ளச்சி. உனக்கு திமிரு அப்படியே உடம்பு பூரா திமிரு. சங்குக்கா, என் உடம்பு பூரா திமிரா? அந்த திமிரை சரி பண்ண தான் நீ இருக்கல்ல. இப்படிலாம் பேசிதான் என்ன டெம்ட் ஏற்றி விடுறடி நீ. இப்படி உன்னால் மட்டும் முடியுது. இப்போ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. பாருடி, நான் பார்க்க மாட்டேன். என்ன வேணால் பண்ணிச்சோங்கக்கா. உன்னோட பொண்டாட்டி, உன்னோட குள்ளச்சி, அப்படி உன்னோட சுமன் நான் பார்க்க மாட்டேன். ஏய் ஏண்டி, நானே உனக்கு மேலே இருப்பேன், நீ எனக்கு மேலே இருக்கடி. எத்தனை நாள் நீ பண்ணியிருப்ப சங்குக்கா, ஒரு நாள் நான் பண்ணுறேனே. அதனால் நீ இன்னைக்கு என்னோட கண்ட்ரோலில் இருந்தே ஆகணும். கடவுளே, என்னால் முடியாதே சும்மா. நான் என்ன பண்ணுறது? நான் கடவுள்லாம் இல்லை சங்குக்கா. முடியலை இப்படா அப்படி சொல்லிட்டு ஜிமினோட காலை சங்கு கட் பண்ணியிருப்பான் எங்கள் ஜிமின். ஒரு நாளைக்கு உனக்கு இவ்வளவா? இத்தனை நாள் நான் வேணா சங்குக்கான்னு சொல்லும்போது என்னை என்னென்ன பண்ணியிருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் நீ இப்படியே இரு அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோனை பார்த்து சிரிக்கிறான். ஏன்னா வால்பேப்பரில் ஜங்குக்கோட பிக் இருக்கும். ஜிமின் அதை பார்த்து சிரிச்சுட்டு ஜங்குக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, அச்சோ என் புருஷனை நான் எவ்வளோ கதற விட்டேன்ல சங்குக்கா. அது நாளைக்கு நானே எனக்கு வாலண்டியராக என்ன தரேன், இன்றைக்கி நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இருக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஜிமினுக்கு இன்றைக்கி நிறைய அசைன்மெண்ட் அப்படி இப்படி இருக்கும் காலேஜில். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணவே அவனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அவன் இடம் கொடுத்துருக்க மாட்டான். ஏன்னா நாளைக்கு அவன் கன்ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் ஜிமின். ஸோ அதனால தான் ஜேகே இவ்வளோ கெஞ்சும். ஜிமின் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தா ஜேகே விட்டுருக்க மாட்டான், ஏதாவது சொல்லி ஜிமினை மயக்கியிருப்பான். ஸோ அதனால் அது சொல்லாமல் ஜிமின் தப்பிச்சிருப்பார். இந்த பக்கம் ஜங்குக் செம்ம கோவம். என் குள்ளச்சி இருக்கா பாரு, குள்ளச்சி எனக்கு என்ன பண்ணி ஆஃப் பண்ணோன்னு அவளுக்கு நல்லா தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? என் நிலமை அவனுக்கு புரியுதான்னு பாரு. கால் பண்ணுறானா பாரு. டேய் ஜிமினா, அவனுக்கு இருக்குடா, ஒரு நாள் இருக்குது அப்படி சொல்லிட்டு சங்குக்கு இது பண்ணுறான். தொடர்ந்து இதே மாதிரி தான் அப்பப்போ இவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஃபைட்டு, அப்பப்போ லவ் மூமெண்ட்ஸு. ஸோ நிறைய கேரு. அடிக்கடி ஜிமினுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போதுலாம் ஜிக்கே இப்போவே நீ போ, மயங்கி விழுந்தா நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படி இப்படி சொல்லி கேட்டிருப்பான். டயாங்கோட நம்பரை வாங்கி வச்சுருப்பான். இந்த பக்கம் நம்ம காய் டயாங்கிட்ட கடலை போட்டுட்ருப்பான். டயாங்கும் காய்கிட்ட பேசிகிட்ருப்பாரு. பேசிகிட்ருப்பாரு மீன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக. காய் வந்து பொண்ணுங்கிட்ட பேசுகிறதே ஸ்டாப் பண்ணியிருப்பாரு டயாங்கிட்ட பேசினதுக்கப்புறம். இப்போ காய் தான் அப்புறம் சொல்லுங்கள் அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சாகணும். என் மச்சான் நிறைய சொல்லியிருக்கான். என் ஆளோட ஃப்ரெண்டு அப்படிதான் இப்படிடான்ட்டு. நீங்கள் எப்படின்னு நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். அது வந்து நான் அவங்க சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. பட் எனக்கு ஜிமின்னா பிடிக்கும். அவனை கேர் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். எனக்கும் அவங்கள பிடிக்கும், அவங்கள கேர் பண்ணுறது பிடிக்கும் அப்படி சொல்லி காய் சொல்கிறான். இப்போ டயாங்க அப்படியே பார்க்குறான். ஏன்னா வீடியோ காலில் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ காய் தான் பொய் சொல்லலைங்க, உண்மையாகவே எனக்கு உங்களுக்கு பிடிக்குங்க. நான் ப்ளே பாய் மாதிரி தான் சுற்றுவேன். ஆனால் பார்க்க என் மச்சான் தான் ப்ளே பாய் மாதிரி இருப்பேன். நான் தெரிய மாட்டேன் பார்க்க. ஆனால் எல்லாருக்கூடையும் சுற்றுவேன், கால் பேசுவேன். ஆனால் லவ் பண்ணதில்லை. அவங்கள
பண்ணலாமா அப்படின்னு சொல்லி காய் கேட்குறான். டயாங் அப்படியே முழிச்சிட்ருக்கான் காயை பார்த்து. இப்போ காய் தான் ஒன்றும் இல்லை, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், நான் இப்போ கால் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். டயாங் என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜேகே தான், ஜிமின் ஹே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன் ஜிமின், அவ்வளோதான். ஜங்குக்கா உண்மையாகவே சொல்கிறேன் ஜங்குக்கா, பிரேக்கப் பண்ணலான்னு நீயா சொல்கிற ஜங்குக்கா? ஜங்கு பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்கிறியா ஜங்கு? ரியலாவா? உன் பொண்டாட்டி இல்லாமல் இருப்பியா ஜங்குக்கா? நீ இருப்பேன், எனக்கு வேணாம், நான் சொல்ல விரும்பலை. பிரேக்கப் பண்ணிக்கலாம் ஜிமின், பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஓகே? ஜங்குக்கா நான் ஏதாவது பண்ணியிருந்தா சாரி ஜங்குக்கா, ப்ளீஸ், ஐ எம் ரியலி சாரி. எனக்கு தெரியல ஜங்குக்கா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல ஜங்குக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக்கா, பிரேக்கப் வேணாம் ஜங்குக்கா, உன்னோட கொள்ளச்சியால் இருக்க முடியாது ஜங்குக்கா. சாரி ஜிமின் அப்படி சொல்லி ஜங்கு காலை கட் பண்ணிடுறான். ஜிமின் கால் பண்ணுறான், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். 2 days ஜிமின் ட்ரை பண்ணிட்டுருக்கான், ஜங்கு கூட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் தான். இப்போ ஜிமின் டயாங் டயாங் நான் என்ன டயாங் பண்ணேன், இதுக்கு ஜங்குக்கு இப்படி பண்ணுறான்? டயாங் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா டயாங்? நீ அது சொல்ல டயாங், எதுக்கு ஜங்குக்கா என்கிட்ட இப்படி பண்ணுறான்? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு டயாங் அப்படி சொல்லி ஜிமின் அழுதுட்ருக்கான். டயாங் வந்து ஜிமினை வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ ஜிமினை அவன் சொல்கிறல சாய வச்சுட்டு, சரி சரி அல்லாதடா அப்படி சொல்லிட்டு இருக்கப்ப காய்கிட்ட அந்த ஃபோன் வருது. சொல்லு. எல்லாம் எங்கே இருக்கா? பீச்சில். ஏன் உன் மச்சான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு பண்ணது போதாதுன்னு நீ ஏதாவது எனக்கு பண்ண போறியா? டயாங் இப்போ எங்கே இருக்கான்னு கேட்டேன். பீச்சில் இருக்கேன்னு சொல்லிட்டேன், என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறியா? என்ன பீச்? நான் எந்த பீச்சில் இருந்தால் உனக்கு என்ன? ஏன் உன் மச்சான் அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டு போகிறானே என் ஃப்ரெண்டை, அதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? எதுக்கு ஃப்ரெண்டாக இருக்க? கடவுளே, இங்கே பாரு, ஜங்குக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, சியோலில் இருக்கான். ஜிமினை பார்க்க வரனால தான் அவன் ஜிமின் கிட்ட பிரேக்கப்னு போய் சொன்னான். இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், ஓகே? வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்களா? சியோலில் தான் இருக்கேன். இதுவும் தெரியாமல் என் மச்சானை பற்றி தப்பாக பேசாத, ஓகே? அப்படி சொல்லி காய் ஃபோனை வச்சிடுறான். இப்போ டயாங், ஜிமின் ஜிமின் சொல்லு ஜங்குக்கா, என்ன சொன்னாங்க அண்ணா? காய் அண்ணா என்ன சொன்னாங்க? ஜங்குக் ஜங்குக் ஜங்குக்கு என்னாச்சு? ஜங்குக் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். என்ன? எதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கான்? ஜங்குக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். உன்னை பார்க்க சியோல் வரனால தான் உன்கிட்ட பிரேக்கப்னு சொன்னானா? ஆனால் எப்படின்னு தெரியல, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டயாங் என்ன டயாங் சொல்கிற? ஆக்சிடெண்ட்டா? எந்த ஹாஸ்பிட்டல் டயாங்? டயாங் சொல்லு டயாங், ப்ளீஸ்டா. இல்லை நான் கேட்கல அப்படி சொல்லிட்டு அங்கே கால் பண்ணா. காய் வந்து லொக்கேஷனல் சென்ட் பண்ணுறேன் வந்துடுங்க அப்படி சொல்லி கட் பண்ணிடுறான். லொக்கேஷனல் சென்ட் ஆகுது. டயாங் ஜிமினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஃபாஸ்ட்டாக போ ப்ளீஸ், ஃபாஸ்ட்டாக போ அப்படி சொல்ல போது இடம் ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு. கரெக்டாக ஒரு மலைக்கு முன்னாடி வந்து நிற்கிது. இப்போ டயாங் தான் ஹாஸ்பிட்டல்னு தான் லொக்கேஷனல் காமிச்சிருக்கு. இந்த லொக்கேஷனல் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் இது மவுண்டன் கிட்ட வந்து நிற்கிது? கால் பண்ணுவோம் அப்படின்னு கால் பண்ணால் கால் போவே இல்லை. அதாவது லைன் கூட கிடைக்கல. ஏன்னா அது வந்து மவுண்டைன் சைடு இல்லையா, சிக்னல் வேறு ப்ராப்ளம்ஸ். ஜிமின் அப்படி சொல்ல ஜிமினுக்கு அப்படியே அரை மயக்கமாக இருக்கான். ஐ மீன் முழுசாக மயக்கமாகல, அரை மயக்கத்தில் இருக்கான். இப்போ டயாங் ஜிமின் அப்படியே உலுக்கிட்டு இருக்கான். ஜிமின் பயமுறுத்தாது ஜிமின், எங்கே இருக்கான்னு கூட தெரியல ஜிமின் எந்திரி ஜிமின் அப்படி சொல்லி அப்படி இது பண்ணிட்டு இருக்கான். இப்போ டயாங் என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே அந்த கண்ணாடிலாம் இறக்கி விடலாம், ஸோ காற்று வந்து ஜிமின் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அவன்
லைட்டாக தான் மயங்கியிருக்கான்றது நல்லா தெரியுது டயாங்க்கு. ஸோ அந்த கண்ணாடி வந்து இறக்கி விடுறான். இப்போ இந்த பக்கம் இவனோட கண்ணாடியும் வந்து இறங்கியிருக்குமா. ஸோ இந்த கண்ணாடி வழியிலேருந்து டயாங்கோட ஃபேஸில் கர்ச்சி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அரமயக்கத்தில் இருக்கான் இல்லையா. ஸோ 2 பேரும் யாரோ கிட்னாப் பண்ணுறாங்க. இந்த பக்கம் டயாங் தான் பா என்ன இப்படி தலைவலிக்குது அப்படி சொல்லிட்டு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா முன்னாடி நம்ம தலைவர், அதாவது நம்ம காய். ஹேய் ஹாய் பேபி, எப்படி இருக்க? என்ன அந்த மாமா பக்கமா ரொம்ப அழைச்சிட்ட போல. சிறப்பாலே அடிப்பேன். எதுக்கு என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்க? அப்போ என்னோடய ஃபேஸில் கச்சி வச்சது நீ தானா? நானே தான், ஹஸ்பண்ட் தான். நான் சொன்னேன்னா நீ ஹஸ்பண்ட்னு? நீ எதுக்கு பேபி சொல்லணும்? நான் நினச்ச போதாதா? என் சுமன் எங்க? அம்மா ஹாஸ்பிட்டல் தானே சொன்னேன். ஹச்சோ, அதுவும் ஒரு ட்ராமா தானே. என் மச்சான் அவள் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுமா. நானும் என் ஆள் கூட ஃபன் பண்ணணுன்னு நினச்சேன். அதனால தான் வந்தேன். ஓ, ஃபன் பண்ணணுன்னு நினச்சிங்க? கொஞ்சம் கிட்ட வாயேன் அப்படி சொல்லிட்டான். பளிச்சுன்னு கன்னத்தில் வைக்கிறான். நம்ம காய் கன்னத்தில் கையை வச்சுட்டு ஏன்டா அடிச்ச? கொஞ்சம் வாங்கலாம் ஒன்று அப்படி சொல்ல அப்படியே போய் காய் ஹக் பண்ணிவிட்டு அச்சோ நல்லது பண்ணதான் பண்ணேன் போதுமா, உன்னோட ஃப்ரெண்டு ஹாப்பியாக தான் வருவாங்க அப்படி சொல்லிட்டு டயங்க ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் ஜிமன் 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 அப்படி சொல்ல ஜிமனோட ஐஸ் அவ்வளோ லைட்டாக ஓப்பன் ஆகுது. இப்போ ஜிமின் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை ஓப்பன் பண்ணுறான். எல்லாம் அப்படியே பிளர்ராக இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே கண்ணை ஒரு மாதிரி கசக்கிட்டு நான் எங்கே இருக்கேன்? தலை வலிக்குது அப்படி சொல்லி சுற்றி பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு முன்னாடியே இல்லை. அவன் கூப்பிட்டவன் எங்கே போனானே தெரில. ஜிமின் சுற்றி பார்க்குறான். அது ஒரு ரூம் மாதிரி இருக்கும். சுற்றி ஜிமினோட பிக்ஸ் தான் அவ்வளோ இருக்குது. அதாவது ஜங்குக்கு சென்ட் பண்ண எல்லா பிக்குமே இருக்குது. ஜிமின் எல்லாத்தையும் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன இடம் இது அப்படி சொல்லி ஃபுல்லாக பார்த்துட்ருக்கான். நம்ம பிக்கு ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அச்சோ ஜங்குக்கா டயாங் ஜங்குக்கிட்ட தானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். ஜங்குக் உனக்கு ஒன்றும் ஆகாது. ஜிமின் நான் வரேன் ஜங்குக்கு நான் வரேன் ஜங்குக்கு அப்படி சொல்லி ஜிமின் அப்படி சுற்றி பார்க்குறான். எந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ண கூட தெரில. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஜிமின் ஒரு மாதிரி பயந்து பார்த்துட்ருக்கான். இப்போ ஒரு சைடில் வந்து சவுண்டு வருது. ஸோ ஓகே இந்த பக்கம் தான் ஓப்பனிங் போல் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஓப்பன் பண்ணான். அப்படியே ஃபுல்லாக அப்படி என்ன சொல்கிறது, இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, பிங்க் ரோஸு, அதை நல்லா அந்த பிங்க் ரோஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாம் இருக்கும். அப்படி மெத்துன்னு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த ரூம் ஃபுல்லாக நடந்து போகிற பாதை மட்டும் இல்லை, அந்த ரூமே அந்த எப்படி சொல்கிறது, ஒரு ரூம் ஃபுல்லாகவே அப்படியே அந்த பூ அப்படியே பிச்சு போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கால் வைக்க. ஜிமின் காலை வச்சதுக்கப்புறம் தான் ஃபீல் ஆகுது, ஓகே ஒரு ஃப்ளவர் மேலே காலை வச்சுருக்கோன்ட்டு. ஸோ ஜிமின் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். ஸோ போயிட்டு அங்கேயும் சுற்றி பார்க்குறோம், ஃபுல்லாக லாக் ஆகுது. அந்த இவன் டோர் ஓப்பன் பண்ணது மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தோன்னா அப்படியே ஃப்ளவர்ஸ் அங்கங்கே ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஜிமின் அதையும் பார்க்குறான். நம்ம ஏதாவது மயங்கி கனவுல இருக்கோமா? ஜிமின் வேக்கப் ஆகு ஜிமின், ஜங்குக்கு பார்க்கணும் ஜிமின் எந்திரி ஜிமின் அப்படி சொல்லி ஜிமின் அவனே அடிச்சுக்கிறான். இப்போ இன்னொரு பக்கம் டோர்லேருந்து சவுண்ட் கேட்குது. ஜிமின் அதே மாதிரி போகிறான். இது டோரும் இல்லை, இது ரூமும் இல்லைடா, நம்ம பிளாஸ்டிக்கில் நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா ஹவுஸ் மாதிரி, ஸோ அந்த மாதிரி தான் அதை செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஜிமின் அந்த சவுண்ட் கேட்குற இடத்துக்கு போய் அதையும் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் அந்த கீழே இருக்கிற எல்லா சைடும் அழகாக மெழுகுவர்த்தி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அதோட ஸ்மெல் அப்படி இருக்குது. அப்படியே ஒரு ஆளையே அப்படி மயக்கிற மாதிரி இருக்குது அந்த ஸ்மெல்.
ஜிமின் அப்படியே பார்க்குறான். அது ஒவ்வொரு டிசைனில் இருக்குது அந்த மெழுகுவர்த்திலாம். ஸோ ஜிமின் அதை அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். அழகழகாக அந்த லைட்ஸ்லாம் சுற்றி இருக்க லைட்ஸ்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கீழே இருக்க மெழுகுவர்த்தி வேறு அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமின் அப்படியே அதை பார்த்துட்டே அப்படியே நடந்துகிட்டே இருக்கான். ஓகே, எப்படியா இருந்தாலும் எல்லா சைடும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது டோரு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். அவ்வளோ டார்க்கு, அந்த ரூம் அவ்வளோ டார்க்காக இருக்குது. இப்போ ஜிமின், யாராவது இருக்கீங்களா? நான் கொஞ்சம் வெளியே போகணும். நான் ட்ரீம்ஸில் இருக்கேனா இல்லை எங்கே இருக்கேன்னு தெரியல. கூட என் ஃப்ரெண்டும் வந்தான். என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. நான் பார்க்க போகணும். அவனை நான் பார்க்கணும். அவன் என்னை பார்க்க வரேன்னு ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்குறான். நான் மயக்கத்தில் இல்லை, ட்ரீமில் இல்லைண்ணா. இங்கே யாராவது இருந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? நான் என் புருஷனை பார்க்கணும் அப்படி சொல்லி அழுதுட்ருக்கா ஜிமின். அந்த இருட்டில் யாரோ வந்து ஜிமினை ஹக் பண்ணுறாங்க. ஜிமின், ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஜிமின் அவ்வளோ டார்க்கு, அவ்வளோ டார்க்காக இருக்கு. ஏன்னா இந்த டோர் அவன் ஓப்பன் பண்ண வேகத்தில் இந்த டோர் லாக் ஆகிருக்கும். ஸோ லைட்டாக கூட அந்த இடத்துல வெளிச்சமே இல்லை. வெளிச்சத்துக்கு அந்த இடத்துல வாய்ப்பே இல்லாத மாதிரி தான். அவ்வளோ டார்க்னஸ். நைட் டைம் கூட லைட்டாக யாராவது முன்னாடி வந்தாவது தெரியும். அந்த டார்க்கு எப்படின்னா ஜிமினுக்கு சுற்றி இருக்கிறது எல்லாமே பிளாக் கலராக மட்டும்தான் தெரிஞ்சுது. அவன் ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. பட் ஹக் பண்ண உடனே ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஜங்குக்கு நேரில் வரான். ஜங்குக்கு ஜிமினை ஹக் பண்ண உடனே ஜிமினுக்கு அது ஜங்குக்கு தெரிஞ்சிருச்சு. ஹேய் குள்ளச்சி, எப்படி கண்டுபிடிச்ச? ஜங்குக்கா, நான் நினச்சேன் ஜங்குக்கா நீ தான் ஹக் பண்ணுறேன்ட்டு. தெரியல ஜங்குக்கா, நீ ஹக் பண்ணோன்னே நீன்னு ஃபீல் ஆச்சு. எவ்வளோ நேரம் கூட நான் ட்ரீமில் தான் இருக்கேன்னு நினச்சேன் ஜங்குக்கா. ஜங்குக்கா நீ ஓகேவா? இது ட்ரீம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஜங்குக்கா உனக்கு ஆக்சிடென்ட் சொன்னாங்களே ஜங்குக்கா, நீ ஓகேவா? கள்ளச்சி, நான் ஓகே. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நீ எனக்கு சர்ப்ரைஸ் ஆக்குறியா? ஜங்குக்கா, அப்போ உனக்கு ஆக்சிடென்ட்? உன் புருஷனுக்கு ஆக்சிடெண்ட்டும் ஆகலை, உன் புருஷனுக்கு ஒன்றும் ஆகலை. உன் புருஷன் உங்ககிட்ட விளையாண்ட, ஃபன் பண்ண, ப்ராங்க் பண்ண, அவ்வளோதான். அப்புறம் இப்போ வரைக்கும் உன் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு பயந்துட்டு இருந்தேன். எனக்கு இதுதான் புரியலை, நம்மளோட லவ். நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியல, இது கனவாக நினச்சிட்டு இருந்தேன். நான் ஹக் பண்ணோன்னே நானும் கண்டுபிடிச்சிட்டல. எப்படி ஜிமினா, எப்படி உன்னால் முடியுது? ஜங்குக்கா, நான் உன்னை ஜஸ்ட் ஒரு வேர்டுக்காகவோ இல்லை, ஃபோனில் தானே பேசுகிறோம், நேரில் இதுக்கப்புறம் பக்கவா போகிறோன்றதுக்காகவோ இல்லை, நேரில் பார்த்தாலும் அவ்வளோதான் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்லாம் லவ் பண்ணல ஜங்குக்கா. ஆனால் லவ் பண்ணது என்னோடய சோல்லேருந்து, அப்புறம் என்னோடய ஹார்ட்லேருந்து, என்னோடய ஒவ்வொரு இதுலேருந்தும் நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன் ஜங்குக்கா. எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல. நான் உன்னை வீடியோ கால்லையோ அப்புறம் காலில் இதில் மட்டும் நான் உன்னை ஃபீல் பண்ணல ஜங்குக்கா. நீ ஒவ்வொரு தடவை பேசும்போதும் உன்கிட்ட க்ளோஸ் ஆக நீ என் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிட்டேன் ஜங்குக்கா. என் புருஷன் என் கூட தான் இருக்கான், என் ஜங்குக்கு என் கூட தான் இருக்கான், என் ஜங்குக்கா என் கூட தான் இருக்கான்னு சொல்லி நான் ரொம்ப ஒன்றா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஜங்குக்கா. நீ என்கிட்ட காலில் பேசுகிறப்ப லைட்டாக ப்ரீத் பண்ணால் கூட எனக்கு என் ஃபேஸில், என் பக்கத்துலேருந்து என் ஃபேஸில் அந்த ப்ரீத் படுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீ என்னை ஹக் பண்ணும்போது கூட நீ நிறைய நாள் என்னை ஹக் பண்ணிக்கோ ஜிமின் அப்படின்னு சொல்கிறப்ப நான் உன்கிட்ட என்னை ஹக் பண்ணிக்கோ ஜங்குக்கா அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்னை ஹக் பண்ணுறேன்னு சொல்லுவல்ல, இப்படி கையை கொண்டு வருவல்ல, அப்போ ஃபீல் பண்ண ஹக்கை இப்போ ஃபீல் பண்ணுறேன். அதே டைட்னஸ், அதே மாதிரி அதே ஜங்குக்காவோட ஹக் பண்ணுறப்ப ஜங்குக்காவோட ஹார்ட் பீட், ஜங்குக்காவோட அந்த ஹார்ம்ஸு ஜங்குக்காக்குள்ளே இருக்கிறப்ப நான்
அது குள்ளச்சி மாதிரி தெரிகிறது. அழகாக இருக்கு ஜங்குக்கா. அதை நான் ஃபீல் பண்ணேன். இப்போ ரியலாகவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போவும் ரியலாக தான் ஃபீல் பண்ணேன். என்ன நீ கூட இல்லை, உன்னோட சோல் என்னை ஹக் பண்ணிட்டு போச்சு. இப்போ என் ஜங்குக்கா ஹக் பண்ணுறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்கா. லவ் யூ அப்படி சொல்லி ஜங்குக்கோட நெக்கு தான் ஜிமினுக்கு கிட்ட இருந்திருக்கும். ஸோ ஜங்குக்கோட நெக்கில் அப்படின்றான். இப்போ ஜங்குக்கோட டியர்ஸ் அப்படியே ஜிமினோட நெக்கில் பட்டு அப்படியே நெக்கில் லைட்டாக ட்ராப் ஆகுது. ஜங்குக்கா ஜங்குக்கா அழுகிறியா? ஜங்கு உன் புருஷன் அழ வைக்கிறல்ல? உன் புருஷன் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா? கொல்லச்சி அழ வைக்கிறல்லடி. இவ்வளோ லவ் பண்ணுறியா? எவ்வளோ லவ் பண்ணுறியா கொல்லச்சி? என்ன ஏன் ஜங்குக்கா? ஜங்குக்கா நம்ம லவ் மேலே எனக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு? இல்லவே இல்லை கொல்லச்சி, எனக்கு டவுட் இல்லவே இல்லை கொல்லச்சி. நம்ம லவ் அந்த வேர்ல்டில் யாரும் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. நீ உள்ளே வர வர எல்லாத்தையும் பார்த்து ரசிப்ப அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் உனக்குள்ளே இருந்த பயம், என்னோட ஜங்குக்காக்கு என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? என் குள்ளச்சி என்னை ஜங்குக்காவை அவ்வளோ லவ் பண்ணுறான். இந்த புருஷனை அவ்வளோக்கு அவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கா. நல்லாவே தெரியுது. சுமன், அவனை மிஸ் பண்ணதை நீ ஹாஸ்பிட்டல் போன அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டே சுமன். தெரிஞ்சுக்க மட்டும் செய்யலை, புரிஞ்சுக்கிட்டேன். என்னடா அவன் அங்கே இருக்கான், ஃபோனில் தான் பேசுகிறோம், கிஸ் பண்ணுறாமே, அந்த மாதிரி இந்த மாதிரி பேசுகிறோமே. ஆனால் அப்படி பேசுகிறப்ப கூட ரியலாக அவனை கிஸ் பண்ண மாதிரி தான் தோணும், ரியலாக அவனை ஹக் பண்ண மாதிரி தான் தோணும், ரியலாக அவன்கிட்ட எல்லாமே பண்ணுற மாதிரி தோணும். ஆனால் என்ன சொல்கிறது, எனக்கு நீ தூரமாக இருக்கேன்னு தோணுனதே இல்லை ஜுமன். என் குள்ளச்சி என்னை விட்டு தூரமாக இருக்கா, நான் தூரமாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு இது வர நான் திங்க் பண்ணதே இல்லை. நீ என் பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் தூங்கும்போது என்னை ஹக் பண்ணிட்டு தூங்குற மாதிரி தான் இருக்கும். ஃபோன் கால்லையே வச்சுட்டு நான் அப்படியே தூங்குறப்ப எனக்கு எப்படி இருக்கோ தெரியுமா? தெரியல, லவ்வே பண்ணுவேனான்னு யோசிச்சேன்னா இந்த அளவுக்கு, அதுவும் நேர்லேயே பார்க்காம இவ்வளோ லவ், எவ்வளோ லவ்வோட. அதுவும் இல்லாமல் என்னோட குள்ளச்சி என்னை இவ்வளோ லவ் பண்ணுறான். அந்த லவ்வையும் வாங்கிட்டு இப்படி இருப்பேன்னு நினச்சி பார்க்கல சுமன். இப்போ கூட எதுக்கு வந்தேன் தெரியுமா? என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியல சுமன். இதுக்கு மேலே உன் ஜங்குக்கால வெயிட் பண்ண முடியாது. ஜங்குக்கா என்ன சொல்கிற? முடியவே முடியாது சுமன். என்ன சொல்ல வரேன்னா அப்படி சொல்லி இப்போ ஜங்கு கை தட்டுறான். இப்போ லைட்ஸ் ஆன் ஆகுது. பார்த்தா அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க வெட்டிங்க்கு. ஜிமின் ஐஸ்லாம் அவ்வளோ டியர்ஸ். அது பார்த்தோன்னே ஜிமினோட பேரண்ட்ஸ், ஜேகேவோட பேரண்ட்ஸ் சொல்லி எல்லோரும் இருக்காங்க. ஜேகே டயாங் கிட்ட முன்னாடி கேட்டு வச்சுருப்பான். ஸோ எமர்ஜென்சிக்கு ஜிமினோட அப்பா நம்பர் வேணும்ன்ட்டு. பட் ஜேகேவோட அப்பா கிட்ட சொல்லி எப்படியோ நம்ம பார்க்கிட்ட பேசி மேரேஜ்க்கு ஓகே பண்ணி அவன் இதை பண்ணுன்றதுக்காக இதை ஒரு 1 மந்த்தாகவே பிளான் பண்ணி வச்சுருப்பான். ஸோ செம்ம அழகாக இருக்குது. ஜிமினோட கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க, ஜங்குக்கோட கிளாஸ்மேட்ஸ் அண்டு ஜங்குக்கோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசினது அப்படி கேட்டிருக்கோம் எல்லாருக்குமே. ஸோ எல்லாரோட ஐஸ்லேயும் அவ்வளோ டேஸ்ட், இந்த காலத்தில் இப்படி ஒரு லவ்வா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அங்கே காய்தா சும்மா இல்லாமல் டயாங்கியும் சிலுமிச வேலைலாம் பண்ணிகிட்ருக்காரு. சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஜங்குக்கா உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண வந்தேன் நினச்சியா? உன் புருஷன் லவ் ப்ரப்போஸ் பண்ண வரல. ஆல்ரெடி உன் புருஷன் உனக்கு புருஷன் ஆகிட்டான் தான். ஆனால் லீகலாக ஆகணும்ல. ஸோ லீகலாக மேரேஜ் பண்ணிக்கலாமா ஜிமன்? உனக்கு உன்னோட புருஷனை திரும்ப மேரேஜ் பண்ண ஓகேவா? அப்படி சொல்லி ஜங்க கடையை முட்டி போட்டு அந்த ரிங்கை நீட்டுறான். ஜிமன் அழுதுட்டு, ஜங்குக்கா
உன் பொண்டாட்டிக்கு ஒன்று எவ்வளோ டைம் மேரேஜ் பண்ணாலும் ஓகே தான், டெய்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் உன் பொண்டாட்டிக்கு ஓகே தான். ஜிமினுக்கு எப்போவுமே சங்குக் மட்டும் போதும். சங்குக்கா, நீ எவ்வளோ டைம் என்னை மேரேஜ் பண்ணாலும் நான் ஓகே தான் சொல்வேன், இன்னும் சொல்ல மாட்டேன். இப்போ நல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீ போதும் அப்படி சொல்லி நம்ம ஜிமின் சொல்ல சங்குக் அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு அப்படியே அந்த ரிங் எடுத்து போட்டு விட்றோம். எல்லாரும் கை தட்டுறாங்க. ஸோ ஹாப்பினஸ் வேறு. இப்போ ஜங்குக்கு எந்திரிச்சு நிற்கிறான். ஜிமின் கிட்ட இன்னொரு ரிங் கொடுக்குறான். இப்போ ஜிமின் அப்படியே மெதுவாக போடும்போது சங்குக்கா, எங்கள் பாரு, உன் பொண்டாட்டி உன்னை விட கொஞ்சம் கோவப்படுவா, அதிகமாக இல்லை கொஞ்சமாக கோவப்படுவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். உன் குள்ளச்சிக்கு அதிகமாக லவ் தேவைப்படுறப்ப அவ்வளோ வாலண்டியராக வந்து கோவத்தை கட்டுவா. அந்த டைமில் ஒரு 1000 கிஸ் கொடு, இல்லைன்னா 2000 இல்லை 3000 எவ்வளோ கிஸ் கொடுத்தேன்னா ஓகேவாயிடுவேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தாங்குறியான்னு பாரு. உடனே 1000 கிஸ்ஸு 2000 கிஸ்ஸா? சங்குக்கா, சீக்கிரமாக குழந்தைய பெற்றுக்கலாமா அப்படி சொல்ல ஜங்குக்கு அப்படி நிமிர்ந்து ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு லவ் யூ சங்குக்கா அப்படி சொல்லி ஜிமின் தான் ஃபஸ்ட்டு ஜங்குக்கு தான் பிளான் பண்ணியிருப்பான். அவன் தான் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணோன்னு. பட் ஜிமின் அப்படி அவனுக்கு எட்டலை. பட் காலெல்லாம் ஒரு மாதிரி தூக்கி அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸில் ஜங்குக்கோட கழுத்தை ஹேண்டு போட்டு ஜங்குக்கோட கழுத்தை லைட்டாக கீழே இறக்கி அப்படியே கிஸ் பண்ணுறான். சங்குக்கு மட்டும் விடுவாரா? யார் ஃபஸ்ட்டு பண்ணால் என்ன, கிஸ் வந்துருச்சுல அப்படி சொல்லிட்டு சங்குக்கும் அப்படி ஜிமினோட ஹிப் டைட்டாக பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே டியர்ஸ், இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஷையாகுது இந்த ஸ்டோரி, எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, பை பாய், லவ் யூ லாட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லுங்கள். டைமிங் கம்மியாக தான் இருக்கும். ஐ எம் ரியலி சாரி. பை டியர்ஸ், லவ் யூ லாட்ஸ்.